சரிங்க மேடம். Okay. Okay, sir. Start பண்ணலாம் இல்லையா? Okay. ஸ்டார்ட் பண்ணு. Okay, okay. So students, good morning again. Okay, so நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிற டாபிக் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் கிளாஸ்க்கு பிஃபோர் கிளாஸ், லாஸ்ட் கிளாஸ் நமக்கு லாஸ்ட் சண்டே கிளாஸ் இருக்கு இல்லையே, அப்ப நம்ம அதுக்கு முன்னாடி ஆர்டிகல்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ பிளேலிஸ்ட் சென்ட் பண்ணியிருந்தேன், அதை நீங்க பாத்திருப்பீங்களா இருக்கும் இல்லையா சார்? லாஸ்ட் வீக் கிளாஸே இருக்கலையே. ஓகே, நீங்களும் வர முடியல சொன்னீங்க. ஓகே ஓகேடா. அப்ப நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்னா, இந்த ஆர்டிகல்ஸ் அப்படிங்கறத வந்து நம்ம ஒரு ஒன் டைம் மறுபடியும் இதுல பார்த்தது வரைக்கும் இருக்கிற பார்ட்டை மறுபடியும் ரிவைஸ் பண்ணலாம். ஓகே, அதாவது ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிற டாபிக் என்னது நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல. we already started this topic, but today we will again revise the same topic. ஓகே, why? because இன்னைக்கு கொஞ்சம் புதுசா இருக்கிறவங்க இருக்காங்க. அது மட்டும் இல்ல, நம்ம ஒரு கிளாஸ் நம்ம ஒரு வீக் ஸ்கிப் ஆனதுனால இந்த கிளாஸ்ல நம்ம ஒரு டைம் கூட ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, so first of all, what is meant by articles? Okay, இதை நீங்க இன்னைக்கு நோட் பண்ணியிருப்பீங்க அன்னைக்கு இல்லையா? So an article is a short word that comes before a subject in a sentence. அதானது ஒரு ஆர்டிக்கல் அப்படின்னா ஒரு சின்ன வேர்டு. ஆர்டிக்கல்னாலே ஒரு ஸ்மால் வேர்டு தான். அது வந்து ஒரு சென்டென்ஸ்ல ஒரு சப்ஜெக்ட்னா இப்ப என்னது, அந்த சென்டென்ஸ்ல மெயினா யாரை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றோம், மெயினா யாரை பத்தி பேசுறோம், அதுதான் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது. ஸோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி தான் நம்ம எப்பவுமே இந்த ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், an apple, a banana, the school, the college, அந்த மாதிரி எல்லாம் சொல்றோம் இல்லையா, இதுதான் ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறது. ஸோ an article is a short word that comes before a subject in a sentence. அப்ப ஆர்டிகல் அப்படின்னா என்னது, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு சின்ன வேர்டு தான் ஆர்டிகல் அப்படிங்கிறது. Most of the sentences we read and write have at least one article. நம்ம நிறைய சென்டென்சஸ் நம்ம ரீட் பண்றோம், நிறைய ரைட் பண்றோம், நிறைய ஸ்பீக் பண்றோம், நிறைய பேசுறோம். So most of the sentences that we read, write and speak will have at least one article. அப்படின்னா நம்ம பேசுற சென்டென்சஸ்ல இல்ல எழுதுற சென்டென்சஸ்ல எல்லாம் அட்லீஸ்ட் ஒரு ஆர்டிகிளாவது இல்லாம இருக்காது அப்படிங்கிறாங்க. சரி, ஸோ ஆர்டிகல்ஸ்னா யாரெல்லாம்? who are those three articles or what are those three articles? அது பார்க்கலாம். a, an and the. இதுதான் த்ரீ ஆர்டிகல்ஸ். நம்ம த்ரீ ஆர்டிகல்ஸ் எதெல்லாம்? எஸ், ஏ, ஆன் அண்ட் த. இதுதான் த்ரீ ஆர்டிகல்ஸ். மொத்தமாவே த்ரீ ஆர்டிகல்ஸ் தான் இருக்கு நமக்கு இங்கிலீஷ்ல. இதை நம்ம என்ன பண்றோம்னா மறுபடியும் ரெண்டா டிவைட் பண்ணிக்கிறோம். ஏ அண்ட் ஆன் ஆர் கால்டு இன்டெஃபினிட் ஆர்டிகல்ஸ். ஏம் ஆனின் நம்ம வந்து இன்டெஃபினிட் ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறோம். த வந்து நம்ம என்ன பண்றோம், டெஃபினிட் ஆர்டிகல் அப்படிங்கிறோம். இப்ப இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் த்ரீ, ஏ அண்ட் த, த்ரீ ஆர்டிகல்ஸ் இருக்கு. அதுல ஏம் ஆனும் இன்டெஃபினிட் ஆர்டிகல்ஸ், த மட்டும் என்னது, டெஃபினிட் ஆர்டிகல். இது எழுதாதவங்க யாரா இருக்கீங்கன்னா இதை நோட் பண்ணிக்கோங்க. புதுசா வந்தவங்க யாரும் இருக்கீங்கன்னா நோட் பண்ணிக்கலாம். ஆர்டிகல்ஸ் த்ரீ ஆர்டிகல்ஸ் இருக்கு, ஏ அண்ட் த. இதை நம்ம ரெண்டு டைப்பா டிவைட் பண்ணிக்கும் போது ஏம் ஆனும் இன்டெஃபினிட் ஆர்டிகல்ஸ்ல வரும், த வந்து டெஃபினிட் ஆர்டிகல்ல வரும். ஓகே, நோட் பண்ணாதவங்க இருக்கீங்கன்னா பண்ணுங்க. நியூ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், அப்ப அதனால அவங்களுக்கு இது நோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஆர்டிகல்ஸ் ஒரு ஹெட்டிங் கொடுத்து கீழே அந்த த்ரீ ஆர்டிகல்ஸ் எழுதி அதுக்கு கீழே இன்டெஃபினிட் ஆர்டிகல்ஸ், டெஃபினிட் ஆர்டிகல் அப்படின்னு டிவைட் பண்றது. இதுதான் இந்த டாபிக்கோட ஃபர்ஸ்ட் நம்ம எழுத வேண்டியது. இதுதான் இன்ட்ரோடக்ஷனே, இதுதான் சொல்லலாம். இதுதான் இந்த டாபிக். என்னது ஆர்டிகல்ஸ்னா என்னது, எவ்வளவு ஆர்டிகல்ஸ் இருக்கு, அதை நம்ம ரெண்டு டைப்பா பிரிச்சுக்கிறோம். டெஃபினிட், இன்டெஃபினிட் அப்படின்னு சொல்லி ரெண்டு டைப்ல பிரிக்கிறோம். இதுதான் மெயின். இந்த பிக்சர்ல இருந்தே நமக்கு அது புரியும். ஓகே, இப்போ நம்ம இந்த ஆர்டிகல்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இது, நம்ம வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் படிச்சோம் இல்லையா? வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட்ஸ். வவல்ஸ் அப்படின்னா வந்து இதெல்லாம் ஒரு 5 லெட்டர்ஸ் வவல்ஸா இருக்கு இங்கிலீஷ்ல. யாரெல்லாம் அது? வெரி குட், AEIOU. இதை நம்ம வவல்ஸ் அப்படிங்கிறோம். ஓகே, மற்ற லெட்டர்ஸ்ல நம்ம என்ன சொல்றோம், கான்சனன்ட்ஸ். என்ன சொல்லுவோம்? வெரி குட், கான்சனன்ட்ஸ். ஓகே, வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட்ஸ். அப்ப நமக்கு இங்கிலீஷ்ல எவ்வளவு ஆல்பபெட்ஸ் இருக்கு?
ஏபிசிடி எவ்வளவு ஆல்பபெட்ஸ் இருக்கு தெரியுமா? தெரிஞ்சிருக்கணும். ஓகே, 26 ஆல்பபெட்ஸ் இருக்கு. ஸோ 26 ஆல்பபெட்ஸ்ல AEIOU இந்த 5 பேரை மட்டும் நம்ம என்னவா சொல்றோம்? வவல்ஸ் அப்படிங்கிறோம். இவங்க 5 பேரை வவல்ஸ் அப்படிங்கிறோம். மிச்சம் எல்லாரையும் கான்சனன்ஸ் அப்படிங்கிறோம். அப்ப 26ல 5 வவல்ஸ்னா மிச்சம் 21 கான்சனன்ஸ் இருக்கு. 26ல 5 போச்சு, அப்போ மிச்சம் இருக்கிறது கான்சனன்ஸ். சரி, இப்ப இந்த வவல்ஸ் அப்படிங்கும்போது ஏன் இந்த 5 பேரை மட்டும் நம்ம வவல்ஸா கன்சிடர் பண்றோம்? எதனால அப்படின்னு உங்களுக்கு டவுட் தோணி இருக்கா? எப்படாவது தோணி இருக்கா? எப்போவாச்சும் AEIOU இத மட்டும் வவல்ஸ் அப்படிங்கிறப்ப வவல்னா என்னது ஆக்சுவலி? அதானது நம்ம இந்த லெட்டர்ஸ் சொல்லுற டைம்ல இப்போ A E I O U இப்படியே நம்ம அந்த லெட்டர்ஸ் நீங்களே ஒரு டைம் சொல்லி பாருங்க, மெதுவா சொல்லி பாருங்க, ரொம்ப சத்தமாலாம் வேணும்னு இல்ல. E I O U இப்படி சொல்லும் போது நீங்க வந்து அதுக்கு எங்கேயாவது ப்ரெஷர் கொடுக்குறீங்களா? அது சொல்றதுக்கு எங்கேயாவது கஷ்டமா கடிச்சு பல்லு நாக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்க டீத் டங் எல்லாம் யூஸ் பண்றீங்களா அது சொல்ல? ஏ இ ஐ ஓ யூ ஈஸியா சொல்லிடுறோம் இல்லையா? ரொம்ப ஈஸியா நமக்கு வருது. அப்ப இந்த சவுண்ட் எங்க இருந்து வருது நமக்கு? இந்த ஏ இ ஐ இதெல்லாம் வந்து நம்ம த்ரோட்ல இருந்து தானே வருது இல்லையா? அந்த சவுண்ட் நம்ம த்ரோட் உடம்புக்குள்ள இருந்து வருது இந்த சவுண்ட். அப்போ இந்த சவுண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து நம்ம எங்கேயுமே பிளாக் பண்றது இல்ல. அதாவது இந்த சவுண்ட் வெளியில வரும்போது ஏர் ஃப்ரீயா வெளியில வருது, காத்து ஃப்ரீயா வெளியில வருது. ஏ இ ஐ ஓ யூ அப்படிங்கும்போது ஃப்ரீயா நமக்கு ஏர் வெளியில வருது. ஆனா இப்ப நீங்க பி சி டி அப்படி எல்லாம் சொல்லும் போது நீங்க என்ன பண்றீங்க? உங்க டீத்தையும் உங்க டங்கையும் நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க. பி சி டி அப்படிங்கும் போது இந்த ரெண்டு லிப்ஸும் ஜாயின் ஆகிறது. பி பி ரெண்டு ரெண்டு லிப்ஸும் ஜாயின் ஆகும்போது தான் பா பி அப்படிங்கிற சவுண்ட் வருது. டி டி அப்படிங்கும் போது அந்த டங்கும் டீத்தும் கனெக்ட் ஆகுறது. டி. அப்போ இந்த லெட்டர்ஸ்க்கு எல்லாம் வந்து நம்ம என்ன பண்றோம்? கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கறோம் சொல்றதுக்கு. இப்போ அது மாதிரி ஆர் 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 கியூ இதெல்லாம் சொல்லும்போது பி இதெல்லாம் சொல்லும்போது ப்ரெஷர் கொடுக்கணும். அப்போ வவல்ஸ்னா வந்து உங்களுக்கு ப்ரெஷர் இல்லாம ஈஸியா சொல்லக்கூடிய ஆல்பபெட்ஸ். அதனாலதான் நம்ம இந்த AEIOU வவல்ஸ் அப்படிங்கிறோம். ஓகே, மத்த லெட்டர்ஸ் எல்லாம் நம்ம என்ன சொல்றோம்? வவல்ஸ் அண்ட் இன்னொரு அந்த ரிமைனிங் 21 லெட்டர்ஸ்க்கு என்ன பேரு? வெரி குட், கான்சனன்ஸ். ஓகே, இதனாலதான் வவல்ஸ் 5 தான் வவல்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு ரீசன். இந்த 5 லெட்டர்ஸ் மட்டும் நமக்கு ஈஸியா சொல்லலாம் அதனால. ஓகே, அது ஒண்ணுதான், ரெண்டு ஒரே டிஃபரன்ஸ் என்ன? ஏர் ஃப்ளோ ஈஸியா வெளியில வருது. இந்த AEIOU அப்படிங்கும் போது ஏர் காத்து வெளியில வருது, மத்ததுக்கெல்லாம் அப்படி ஏர் வெளியில ஃப்ரீயா வராது. ஓகே, எஸ். இப்போ அதை எழுதி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஆன் ஏம் எங்க யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறது பார்க்கலாம். ஓகே, மேம் இது ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணோம், ஒரு டைம் கூட பார்க்கலாம். And first and பார்க்கலாம். And is used with a word that begins with a vowel sound. And எங்க யூஸ் பண்றோம்? vowel soundல ஆரம்பிக்க கூடிய வேர்ட்ஸ் கூட and யூஸ் பண்றோம். vowelsல நிறைய வேர்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகுறது. vowelsல இப்ப A I A E I O U எல்லாம் ஸ்டார்ட் ஆகுற வேர்ட்ஸ் இருக்கும் இல்லையா? இப்ப இந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம்? and அப்படிங்கிற ஆர்டிகிள் யூஸ் பண்றோம். So an is used with a word that begins with a vowel sound, used with common, singular and countable nouns. Common nouns கூட, singular nouns கூட, countable nouns கூட எல்லாம் நம்ம இந்த an யூஸ் பண்றோம். ஓகே, இந்த an a இதுக்கெல்லாம் என்ன மீனிங்? A an அப்படின்னா என்ன மீனிங்? இப்ப நான் சொல்றேன், I ate an apple today. அப்படின்னா நான் எவ்வளவு ஆப்பிள் சாப்பிட்டேன்? I ate an apple. So எவ்வளவு ஆப்பிள்ஸ்? ஒன் ஆப்பிள், ஒரு ஆப்பிள், அவ்வளவுதான். ஐ ஏட் அன் ஆப்பிள்னா ஐ ஏட் ஒன் ஆப்பிள். இப்போ அது மாதிரி ஐ ஏட் எ பனானா.
மேடம் 2 minutes மேடம் இப்போ வந்துடுறோம்